அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாம்பே ஸ்டைல் மஞ்சூரியன் தான் நம்ம செய்ய போறோம். என்னோட ஸ்டைல்ல வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேபேஜை நான் இன்னைக்கு வெட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாவோ இல்லை சின்னதாவோ போட்டுக்கலாம். இது இன்னைக்கு ஒரு 1/2 kg அளவு நம்ம எடுத்திருக்கோம் இந்த கேபேஜ். சரியா? இப்போ இதுல நம்ம ஒரே ஒரு நீளமான கேரட்டை பொடிசா வெட்டி வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை துருவி கூட எடுத்துக்கலாம், இல்ல வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா சில பேருக்கு கேரட் பிடிக்காது, அதனாலதான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நம்ம இதுல இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கோம், அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மைதா ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவலான குவான்டிட்டியில போடணும். அப்பதான் அந்த பைண்டிங் நம்மளுக்கு கரெக்டா இந்த கோபி வெங்காயம் இதெல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு வராம நல்லா அதோட ஷேப்பை பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதுல நம்ம கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனா கொஞ்சம் கலரா இருந்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான். இல்லைன்னா உங்ககிட்ட நீங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தா அது கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதுல நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இதுல நம்ம டார்க் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் வெனிகர் ரெண்டுத்துமே நான் ஒன்னா கலந்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க. இந்த கேபேஜ்ல அதாவது கோபியில இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு நல்லா ரிலீஸ் ஆகும். அதுல இருந்து இந்த வெங்காயத்துல இருந்து எல்லாமே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கை விடாம பசைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இதுல இருந்தே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகி எல்லாம் ஒன்னோட ஒன்னா நல்லாவே நம்மளுக்கு ஒட்டி வந்துடும். சரியா? நம்ம ஸ்டார்டிங்ல பிசையும் போது நம்மளுக்கு அப்படி இருக்கும், ஐயோ என்னடா சுத்தமா தண்ணி இல்லை, இது எப்படி ஒட்டும் அப்படின்னு. ஆனா நீங்க கொஞ்சமா கூட தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இது சலசலன்னு ஃபுல்லா தண்ணி பிரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அதுவும் இல்லாம இப்போ நம்ம எல்லா மசாலா சேர்த்துட்டாலும் எப்போ நம்மளது எண்ணெய் சூடாகுதோ அப்பதான் நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிசையணும். அது வரைக்கும் நம்ம பிசையக்கூடாது. முன்னே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய்லாம் ஊற்றி சூடு பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுடும். அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம பிசையறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சிருவோம். எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா இது நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரவும் எண்ணெய் சூடாகி வரவும் நம்ம டக்குன்னு போட்டா கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, நம்ம கை விடாம ஜஸ்ட் 2 to 3 minutes வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருந்தது, இப்போ நல்லா நம்மளுக்கு ஒட்டி வந்துருச்சு. தெரியுதா? இது இப்படி சில பேர் உருண்டை பிடிச்சி போடுவாங்க, ஆனா அந்த மாதிரி போட வேண்டாம். கொஞ்சம் நம்ம கிள்ளி போடுற மாதிரி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும். சரியா? சுத்தமா ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காம எவ்வளவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயும் அந்த பக்கம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளுன மாதிரி நேரா எண்ணெயில சேர்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதுல இப்போ நம்ம சின்ன சின்னதா இப்படி கிள்ளுன மாதிரி ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். சரியா? உங்களுக்கு வேணும்னா நீங்க உருண்டை பிடிச்சு கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க வீட்டுல நாங்க எப்பவுமே இப்படிதான் செய்வோம். கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது, ஆனா நல்லா எல்லாமே ஒன்னோட ஒன்னா அந்த பைண்டிங் ஒட்டி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டி குட்டியா செய்யும் போது நல்லா உள்ள வரைக்கும் அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். இதே மாதிரி நம்ம ஒன்னொன்னா ஃபுல்லா சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம். இது கொஞ்சம் அந்த ஷேப்பை பிடிச்சு பிரியாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி நல்லா பைண்டிங் ஆகுற வரைக்கும் நம்ம இதில் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்காகவாவது இது ஒரு சைட் நல்லா ஷேப் எடுக்கிற வரைக்கும் இதை அப்படியே கிளறாம வேக வைக்கணும். சரியா? இப்போ இது நம்மளது நல்லா ஷேப் எடுத்துக்கிச்சு. இப்போ இது நம்ம கிளறிக்கலாம். இப்போ இதை திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. இது இருக்கிறதே குட்டியாக தான். அதனால அதுவே எண்ணெயில் நல்லா உள்ள வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இதுவாகிடும். அதனால இதை திருப்பியெல்லாம் போட தேவையில்ல. கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ள இது நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, இது நல்லா வெந்து எல்லாம் கலர் மாதிரி வந்துருச்சு. இது இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். சரியா? சுத்தமா எண்ணெயே இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஈடா நம்ம இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? நம்மளோட மஞ்சூரியன் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கலரா கொஞ்சம் கூட எண்ணெயில எதுவுமே பிரிஞ்சு வராம சூப்பரா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சூரியன் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி வேற ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம். இதுல நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்மளது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நம்மளது மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து பொடிசா வெட்டி வச்சிருக்கோம். அது கூடவே ஒரு 1 இன்ச் அளவு துண்டுது இஞ்சி, இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டா பொரியட்டும். இப்போ இதுல நம்ம 2 பச்சை மிளகாவை நடுவுல கீறி வச்சிருக்கோம், அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு வெங்காயத்தாளோட 2 வெங்காயத்தை நம்ம பொடிசா வெட்டி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஹாஃப் ஷிம்லா மிர்ச்சிய, ஹாஃப் கேப்சிகம் இதையும் நம்ம வெட்டி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறிக்கலாம். ஃப்ளேம் நம்ம ஹைல தான் வைக்கணும். இந்த வெஜிடேபிள் ஆனியன் இதுல இருக்க கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சாட்டே பண்ணுவோம். 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில சாட்டே பண்ணா போதும். கொஞ்சமா இல்லைன்னா ரெட் பெல் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? இப்போ இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெனிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னாவே. இது நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இல்ல நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதுமானது. ஒரு அரை சொம்பு அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதுல நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஹாஃப் டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஷெஜ்வான் சாஸ் எடுத்துக்கலாம், அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்க்கிறோம். இதுலயே நம்மளுக்கு ஸ்பைசினஸ், கொஞ்சம் பூண்டு எல்லாமே ஃப்ளேவர் நல்லா சேர்ந்துருக்கும். அதனால காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கோம், அதுவே நம்மளுக்கு போதுமானது. கலர் பாத்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு நம்மளது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுல நம்ம இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தர மாதிரி சும்மா ஒரு சிட்டிகை அளவு நம்ம இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிற நேரத்துல 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவுல நான் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம இதுல சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே இந்த சூப் நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா கெட்டியா ஆக ஆரம்பிக்குது.
இப்போ இதில் போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரான பதத்துக்கு நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பவுல்ல ரெடி பண்ணி வச்சிருக்க நம்மளோட கிறிஸ்பியான மஞ்சூரியனை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஞ்சூரியன் சூப்பை இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். சூப்பரான நம்மளோட மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியை பார்க்க நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.